பாரத் ஜெனரிக் மக்கள் நல மருந்தகம். குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகள் 80% வரைக்கும் சேமிக்கலாம். நான் பார்க்கும்போது ஹாலிவுட் படம் பார்க்குறோமா இல்லை வேற ஏதாச்சும் பார்க்குறோமா ஒன்றுமே புரியலையே. ட்ரைலரே வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. சீரியஸாக அந்த உண்மையாகவே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் பாருங்க. தங்கலான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவர் வந்து அந்த டெக்னிக்கல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் ரஞ்சித் அண்ணன். அதை வந்து ஒரு படைப்பா யாருமே பார்க்க மாட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமா இருக்கு. ஒரு விஷயத்த வந்து படைப்பா பார்க்கணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு தலித் சமூகத்துல இருந்து இந்த சூழ்நிலையில இருந்து வர ஒருத்தருடைய படங்கள்லாம் பாக்குறது. இப்பவே பாருங்க தங்கலானுக்கெல்லாம் வந்து ஏதோ இது பிரச்சனைகளை கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் சமூகமே அப்படி இல்லை. நம்ம ஆதி காலத்துல இருந்து நம்ம அப்படி கிடையவே கிடையாது. ஏதோ அரசியல் சூழ்ச்சியின் காரணமா நம்ம எல்லாருமே ஒரு சாதி அடுக்கில் வந்து நம்ம பிரிக்கப்படும். அந்த மாதிரி கலைஞர்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து நமக்கு நிறைய தேவை. 100 படம் 1000 படம் தேவைப்படும். வணக்கம் மக்கள், பிஜேபி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா நம்ம கானா தரணி என்ன தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரோட கெரியர் பத்தியும் இப்போ அவர் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்கிற பாட்டு பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். ரஞ்சித் அண்ணா அவர்களை பத்தி பேசும்போது நீங்க எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி வந்து அண்ட் உங்க லைஃப்லயுமே அவர் முக்கியமான ஒரு பாட்டா இருக்காரு. அவரை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது, தமிழ் சினிமாக்கும் தமிழ் மக்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் தான் ரஞ்சித் அண்ணன். ஏன்னா இந்த சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அதை எதிர்த்து கேள்வி கேட்குற தைரியமும் துணிச்சலும் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவருடைய தைரியம் தான் வந்து நாங்களாம் வந்து கேஸ்டர்ஸ் கலெக்டிவ்ல வந்து இந்த மாதிரி பாடல்கள் பாடுறதுக்கு வந்து ரொம்ப உந்துகோலாக இருந்தது. அவர் வந்து எங்களுக்கு நிறைய புரிய வச்சாரு. நம்ம வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. சென்னையில இருந்து என்ன சொல்லுவாங்க, அப்போ யார்ப்பா அதெல்லாம் இது பண்ணுறது, இப்போ பேசிக்காக சொன்னா யார்ப்பா ஜாதிலாம் இப்போ யார்ப்பா பார்த்துன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சென்னையை தவிர்த்து நம்ம கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நானும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போய் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு ரோடு தான் இருக்கும். இந்த பக்கமும் திருவிழா நடக்கும், இந்த பக்கமும் திருவிழா நடக்கும், ஒரே நாளில் நடக்கும். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து இங்கே இருக்கிறவங்கள சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பண்ணுவாங்க. நான் அதை தாண்டி வரும்போது நான் கேட்பேன், ஏன் அங்கே நிகழ்ச்சி நடத்தலை, இல்லை அங்கே பிரச்சனையாகும், நம்ம இங்கே தனியாக நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நடக்குது. இந்த ஆடி மாசத்துல கூட நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன், லேட்டஸ்டா போயிட்டு வந்தேன். அதே பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்ம அதை மாற்றணுன்றதுக்காக ஒரு சின்ன முயற்சி எடுக்கணும். அதுக்காக ரஞ்சித் அண்ணன் கண்டிப்பா முயற்சி எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ இது நிறைய பேர் நான் சொல்லி பார்த்துருக்கேன். அவர் வந்து சினிமாவில் வந்து பர்டிகுலரா அதை வந்து ஹை பண்ணி காட்டுறாரு, ஏன் வந்து ஹைலைட் பண்றாரு, இதெல்லாம் பழசு தானே, இப்ப எல்லாம் நடக்குதா அப்படிங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு டேரக்டர் வந்து கொஸ்டின்லாம் கூட வச்சிருந்தாரு, இதெல்லாம் இப்ப நடக்குதா, ஏன் பழசு எடுக்கிறீங்க. ஆனா அது இப்ப வரைக்கும் எல்லாராலையும் அஃபெக்ட் ஆயிட்டு தானே இருக்காங்க. இப்ப பிரச்சனைகள் நடந்துட்டு தானே இருக்கு. பிரச்சனைகள் இல்லைன்னா நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நான் இதை பேசினதுக்கே நீங்க கமெண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன பயங்கரமா திட்டுவாங்க. அதுதான் உண்மை. இப்ப மக்களோட மனநிலையே அப்படிதான் இருக்குது. இப்போ ஒரு மனுஷனா மதிக்காத ஒரு உலக மக்கள் இருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் காவால இறங்கி குப்பி ஆள்றாங்க. அவங்களுக்காக நம்ம இது வரைக்கும் யாரும் அதை பத்தி பேசுறது கூட கிடையாது. நீங்க அவங்கள பத்தி எங்களை திட்டுறதுக்கு பதிலாக நீங்க அவங்களுக்கான ஏதாச்சும் முயற்சி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆச்சு ஏதாச்சும் ஒரு மிஷினாச்சும் வாங்கி கொடுக்கும். ஏன்னா அது நாங்க வந்து அதை தான் பேசுறோம். நாங்க வந்து மக்கள் படுற கஷ்டத்தை தான் பேசுறோமே தவிர மக்களை வந்து நாங்க எங்க மக்கள் இப்படி எல்லாம் பண்ணு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை யாருமே நாங்க வந்து சண்டை போடல, திட்டல. மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நீங்க குரல் கொடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். நம்ம ஒன்னா இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு முயற்சி நடக்குது. அது யாரும் புரிஞ்சிக்காம நிறைய பேர் பண்ற விஷயங்கள் தான் வந்து ஒரு ஜாதி பிரச்சனையாவோ இல்லை மத பிரச்சனையாவோ மாறுது. அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே ஒண்ணுன்னு சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த கானா கலையை கூட எல்லாருமே சரிசமமா ஏத்துக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு போராட்டமே. உங்களோட சினிமா இதுக்குள்ள வரும்போது கரெக்டா ரஞ்சித் சாரா இருக்கட்டும், இல்ல சனா சாரா இருக்கட்டும், அந்த காம்போல உங்களுக்கு வந்து சார்பட்டால பாட்டு அமையும் போது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது நல்லா இருந்தது. ஆனா இன்னும் ஒண்ணு சின்ன பாயிண்ட், சின்ன லைன் தான் வச்சிருப்பாப்புல. ஆனா சில சேனல்ல வரும்போது அது 3 பார்ட்டா பிரிச்சாங்க அந்த சாங்க. என்னோட வெர்ஷன் ஒண்ணு இருக்கும், இசைவாணி வெர்ஷன் ஒண்ணு இருக்கும், முத்து வெர்ஷன் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து முத்து வெர்ஷன் வந்து ஓகே ஆயிடுச்சு, மூவில வந்தது. ஒரு சில ஆல்பத்துல வந்து என்னோட வாய்ஸ்ல நான் கேட்டேன். அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அவர் சந்தோஷ் நாராயணன் சாரே ஃபோன் பண்ணி சூப்பரா, வெரி குட், நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு, நல்லா இருக்கு சாங் அப்படின்னு, தேங்க்யூ சார் அப்படின்னு.
அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் ஒர்க் பண்ணல. இனிமேல் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறேன். கண்டிப்பா. ஆனா சொல்லப்போனா சனா ரஞ்சித் அவர்களுடைய காம்போ வந்து ஒரு ஸ்பெஷலான காம்போவா தான் இருக்கும். இப்ப அந்த காம்போ எகைன் இணையணுன்ற ஆசையில ஐயோ கண்டிப்பாக இப்போ திரும்ப அந்த ஒரு காம்போ வந்ததுன்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அண்ணனே சொல்லியிருப்பாரு. நிறைய அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா. ஸோ அவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணுன்றது வந்து என்னோட ஆசை. அறிவு அவர்களுக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு ரேப் அந்த அறிவு அவர்கள் இப்போ சொல்லப்போனா மெயினான மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து அந்த பாட்டை எழுதிட்டாரு. அவருக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு பாண்ட் பத்தி சொல்லுங்க. அவரோட லிரிக்ல அதுவும் நாகூர் மஸ்தான நீங்க ரீமேக் பண்ணி எல்லாம் பாடிருக்கீங்க. ஆமா ஆமா அது எங்களுக்காக ஒரு 2 லைனா அப்படி பாடிங்க. கண்டிப்பா பாடலாம். நானும் அறிவும் வந்து முதல்ல சந்திச்சது வந்து ரஞ்சித் வந்து இந்த கேஸ்டர்ஸ் கலெக்டருக்கு ஒரு ஆடிஷன் வச்சாங்க. அப்போ எல்லாருமே வந்து இந்த ஒரு 100 பேருக்கு மேல வந்திருந்தோம். அப்போ நான் ஒரு பாட்டு பாடினேன். அப்போ அறிவு ஒரு பாட்டு பாடினாப்புல. அறிவு பாடினது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாங். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு லிரிக் ரைட்டரா ஒரு ரேப்பரா வந்து உள்ள வர்றாரு. உள்ள வந்த பிறகு எல்லாருக்கும் பாட்டு எழுதி கொடுக்குறாரு. எனக்கு வந்து ஒரு ஆணவ படுகொலை பாட்டு, நானும் அவரும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரே ஒரு பாட்டு. பாட்டுலாம் எழுதி முடிச்சிட்டாப்புல. நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டேன். ஷோ ஈவினிங் 6 மணிக்கு ஷோ. திடீர்னு வந்து மதியம் வந்து லிரிக்ஸ் மாத்துறாரு. இந்த லிரிக் இல்லை, இந்த லிரிக் பாடுங்க, இது கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஐயோ தலைவா, நீங்க வேற நீ மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்படி போய் பாடுறது? இல்லை நீங்க பாடுங்க பாடுங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த லிரிக்ஸ் வந்து அவரு கடைசியா பாடி முடிக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து அந்த அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, அறிவு வந்து அதை யோசிச்சுட்டே இருப்பாரு. அது ஏதாச்சும் ஒண்ணு இது சரியில்லை, இதை மாத்தணும்னா அது உடனே மாத்திடணும். அந்த மாதிரி மாத்தினே இருப்பாரு. அது போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கே வர மாட்டாரு. இப்போ வரைக்கும் அப்படிதான் பண்றாங்கல்ல எல்லா பாட்டுக்கும். ஆமா, அவரோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம் வந்து அதிகமா பேசப்படுது. இந்த ஒரு growth நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து தமிழ் சமூகத்துல வளர்றது வந்து பெரிய பெரிய விஷயம். இப்போ நீங்க நார்த் சைட்லாம் போனீங்கன்னா பஞ்சாப் சைட்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க. நீங்க ஆக்சுவலா நீங்க உலக நாடுகள்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலே இந்தியால மியூசிக் அப்படின்னா வந்து பஞ்சாப் அவங்கள தான் வந்து சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து உலக தரத்துல மியூசிக் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா ஏன் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்லை மற்ற மாநிலங்களையோ வந்து ஃபுல்லா சினிமாவை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. நம்மளோட கோல் என்னவா இருக்குன்னா கடைசியா சினிமா, அவ்வளவுதான். சினிமால பாட்டா போதுன்ற மாதிரியே ஒரு விஷயம். அது வந்து சின்ன வயசுல இருந்தே அது உளவியல் ரீதியா நம்ம மனசுலயே அது பதிஞ்சிடுது. ஆனா அது இல்லாம ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இவ்வளவு தூரத்துக்கு வர்றதெல்லாம் பெரிய விஷயம். அவர் எனக்கு வந்து இப்போ 12 பாட்டு இது மியூசிக் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணதெல்லாம் வந்து ஒரு வேற லெவல் ஒரு புரட்சி அது. ஏன்னா இவரை மாதிரி எத்தனையோ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து இப்போ முயற்சி செய்வாங்க. அதுல வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து வளர்றது தான் வந்து கலை வளர்றதுக்கான ஒரு முக்கியமான மீடியமா இருக்கும். ஏன்னா சினிமா துறைன்றது வேற. சினிமால வந்து நீங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். உங்களால நீங்க நினைச்சதை வந்து பேச முடியாது, பாட முடியாது. அது ரொம்ப தெரியும் சினிமால ஒர்க் பண்றவங்களுக்கு. ஒரு பாடல் பாடுறதுன்னா பல கேள்விகள். ஆமா, இப்போ இண்டிபெண்டா நம்ம பண்ணும் போது நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்ம இனி இந்த வார்த்தை யூஸ் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அதை தைரியமா பாடலாம். இப்போ உண்மையா பாடுறதுக்கு நம்மளுக்கு ஏன் பயம்? உண்மையா பாடணும்னா போதும், எதுவும் தேவையில்லை. அதனால இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து இந்த தமிழ் சமூகம் ஏத்துக்கணும்னு தான் என்னோட ஆசை. கண்டிப்பாண்ணே. அவரோட விஷயத்துல எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. தன்னுடைய கிரெடிட், அந்த நேமுக்கான கிரெடிட் இல்லைங்கும் போது அவர் தைரியமா வெளியே வந்து 12 பாட்டு அவரோட பேர்லயே வந்து ரிலீஸ் பண்றதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ரஞ்சித் அவர்களுமே வந்து பெருமையா சொல்லியிருந்தார். அவரோட கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த 12 பாடல்கள். அதுக்கு அவருமே சப்போர்ட்டா நிக்கிறது எப்படின்னு பாக்குறீங்க? இப்போ எப்படி சொல்றது, அவரு வளர்த்த பசங்க தானே நாங்கெல்லாம். புரியுது. அவரு எங்களை எப்பவுமே கைவிட மாட்டாரு. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, இதுல வந்து ரெண்டுமே இருக்கும். இதுல உனக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸும் வரலாம், பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வரலாம். நீ அதை ஏத்துக்கிட்டு தான் வரணும் அறிவுன்னு சொல்லி சொன்னார் அந்த மேடையில. ஏன்னா ஒரு குழந்தைய வந்து நம்ம சரியா வளர்க்குறோமான்றது வந்து அந்த வளர்க்குறவங்க கையில தான் இருக்குது. அவர் வந்து அவரு சொல்லி அவர் பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்க எல்லாருமே. இப்போ அறிவுன்றவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குது. அதனாலதான் அவர் வந்து அவர் கலந்துக்கிட்டு அவருடைய பிஸி ஷெட்யூல் இப்போ தங்கலான் ரிலீஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கிற டைம்லயும் வந்து அறிவுக்காக உட்காந்து அவ்வளோ நேரம் இருந்துட்டு அவருக்காக பேசிட்டு போறதுலாம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஒரு கலைஞனை நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இந்த கலைஞன் மாதிரி இன்னும் ஒரு 1000 கலைஞன் வருவான். இந்த 1000 கலைஞனோட குரல் வந்து என்னவா மாறும்னா அது நாளைக்கு ஒரு பெரிய புரட்சியா மாறும்.
கண்டிப்பா. அது எல்லாருடைய வாழ்க்கையில வந்து மாற்றங்களை உருவாக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அறிவுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமானது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாரி செல்வராஜ் அவர்களுடைய நீங்க எடுத்த போட்டோ என்ன சொல்றது, ரஞ்சித் அவர்களுக்கு இணையா இப்ப வந்து மாரி செல்வராஜ் அவர்களும் ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு குரல் எடுத்து எல்லா இடத்துலயும் வைக்கிறாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் ஒரு அருமையான ஒரு படைப்பாளி. அவர் வந்து எழுத்தாளரு. அவருடைய அறிவு சிந்தனைகள் வந்து வேற மாரி இருக்கும். ஏன்னா, அவர் கிராமப்புறத்துல இருந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியும் அந்த கஷ்டங்கள், வலிகள், அவர் எப்படி வந்தாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் அவருடைய படைப்பு தான் ஃபர்ஸ்ட்டு அத பரியரும் பெருமாள். பரியரும் பெருமாள். அது ஃபுல்லா மோஸ்ட்லி அவரு பட்ட சில விஷயங்கள தான் அந்த படமா வச்சிருக்காரு. அந்த மாரி ஆனா அவருடைய வளர்ச்சி வந்து இது ரொம்ப சிறப்பா இருக்குது. தொடர்ச்சியா இன்னும் பெரிய பெரிய படங்கள் வந்து தொடர்ச்சியா ஹிட் குடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து இன்னைய காலகட்டத்துல வந்து நம்ம ஒரு படம் ஹிட் பண்றதுன்றது வந்து பெரிய ஒரு விஷயம். ஆமா. அதுவும் இந்த மாரி ஒரு தலித் சமூகத்துல இருந்து, இந்த சூழ்நிலையில இருந்து வர ஒருத்தர்களுடைய படங்கள்லாம் பார்க்குறது, இப்பவே பாருங்க தங்கலானுங்கலாம் வந்து ஏதோ இது பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருக்காங்க. அத வந்து ஒரு படைப்பா யாருமே பார்க்க மாட்றாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமா இருக்கு. ஒரு ஒரு விஷயத்த வந்து படைப்பா பார்க்கணும். படைப்பா பார்த்துட்டு, அதுல உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியுமோ நீங்க அத புரிஞ்சுக்கணும். நீங்க அத ஒரு படைப்பா பார்க்காம, அது ஒரு சமூகம் அந்த ஜாதிக்காரன் இவன் வந்து பண்ணக்கூடாது, அவன் செய்யக்கூடாதுன்னா, அது நம்ம நம்ப நம்ம தமிழ் சமூகமே அப்படி இல்ல. நம்ப ஆதி காலத்துலருந்து நம்ம அப்படி கிடையவே கிடையாது. ஏதோ அரசியல் சூழ்ச்சியின் காரணமா நம்ம எல்லாருமே ஒரு சாதி அடுக்குல வந்து நம்ம பிரிக்கப்பட்டோம். அத மாத்தணும். அத மாத்துறதுக்கான முயற்சிய தான் எல்லாருமே எடுக்குறாங்க. நீங்களும் அத மாத்துறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப மாரி செல்வராஜன் அத நோக்கி தான் போறாரு. புரியுது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க மாறுங்க. நீ நீ நான் வந்து நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுன்றேன்னா, அப்புறம் ஏன் நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது? நானும் ஒரு மனுஷன் தானே. நான் பார்த்தா என்ன ஆயிட போறேன்? நான் உட்கார்ந்தா என்ன ஆயிட போறேன்? அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதுதானே ரொம்ப முக்கியமானது. அது அது அத அத கேள்வி கேட்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்குறாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில. இருந்தாலும் அந்த மாரி கலைஞர்கள், அந்த மாரி ஆட்கள் வந்து நம்மளுக்கு நெறைய தேவை. 100 படம், 1000 படம் தேவைப்படுது. நீங்க வந்து இப்ப ஃபாரின் எடுத்தீங்கன்னா, இப்ப பிளாக் பேந்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வெறும் கருப்பு நிறம் வச்சே எடுத்திருப்பாங்க. கரெக்ட். ஒரு காலத்துல அவங்கலாம் வந்து அடிமையா வாழ்ந்தவங்க. அவங்களுடைய விடுதலைய வந்து அவங்களே தான் உருவாக்குனாங்க. இன்னைக்கு டாப் நம்பர் 1 மியூசிக் ராப். ராப் உருவாக்குனது ஒரு பிளாக். புரியுது. அந்த அளவுக்கு வந்து அது கூட பாருங்க. அவங்களுடைய வலிய வேதனைய சொன்னதால தான் அந்த பாட்டு ராப்பா மாறுச்சு. கரெக்ட். அதுலயும் வந்து அவன் எந்த யாரையோ வந்து பெண் இது பண்ணி அப்படிலாம் கிடையாது. நான் இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். நான் இவ்வளவு கவலைப்பட்டுன்னு இருக்கிறேன். உங்களுக்கு என்னடா சந்தோஷம்னு கேட்கறேன். அப்படிதான் பாட்டே வந்தது ஆரம்ப கட்டத்துல. அது அந்த பாடல்கள் மூலியமா ஒரு 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 தலைமுறை மூலியமா அது மாறிட்டே இருந்தது. இப்போ நம்ம தாத்தாங்காலம், பாட்டாங்காலம்லாம் எப்படியோ போச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, நாலேஜபிளா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனப்பான்மை எப்படி உருவாகுதுன்னு தான் தெரியல. அத வந்து உடைக்கணும். ரஞ்சித் அவர்களுடைய தங்கலான் படம் இந்த வாரம் வெளியாகும் போது அது மேல எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு அவர் எப்படி பண்ணியிருப்பான்னு எதிர்பார்ப்பு? இல்ல நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே பயங்கரமா வியந்துட்டேன். ம். வேற லெவல்ல இருந்தது. அது ரஞ்சித் அண்ணன் ஸ்டைலே கிடையாது. ஆமா. ரஞ்சித் அண்ணன் ஸ்டைல் வேற மாரி இருக்கும். நம்ம ஏரியாவ பத்தி எடுப்பாரு. அது ஒரு தமிழ் சினிமா அந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்கும். இது வந்து நான் பார்க்கும்போது ஹாலிவுட் படம் பார்க்குறோமா? இல்ல வேற ஏதாச்சும் பார்க்குறோமா? ஒண்ணுமே புரியலையே. ட்ரெய்லரே வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுல இருக்குது. ஆமா. சீரியஸா அந்த உண்மையாவே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் பாருங்க. தங்கலான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். தமிழ் சினிமாவோட இம்பார்ட்டன்டான கண்டிப்பா இருக்கும். ரொம்ப கண்டிப்பா. முக்கியமா இருக்கும். ஏன்னா, அவர் வந்து அந்த டெக்னிக்கல் ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ரஞ்சித் அண்ணன். கண்டிப்பா. அவரு அது எல்லா படத்துலயும் பார்க்கலாம். ப்ரூவ் அவருடைய பண்ணிட்டே படம் எல்லா இருக்கலாம். படத்துலயும் பார்க்கலாம். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ பிரதர்.